கார்த்தி, ராதிகா எனக்கு ஒரே பொண்ணு. அவதான் எனக்கு எல்லாமே. என் பொண்ணை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கார்த்தி. பரவாயில்லைங்க. நான் அந்த வழியா வந்தேன். அப்போ அங்க ஒரு பைக் விழுந்து கிடந்துச்சு. அதை வச்சுதான் இவங்களை போய் பார்த்தேன். ஏங்க, நாளைக்கு காலையிலேயே போய் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க, மறந்துடாதீங்க. சரிங்க அண்ணா. சரிங்க, நான் கிளம்புறேன். அம்மா, கிளம்புறேன்னு சொல்றாரு, எதுவுமே பேசாம இருக்கீங்க? கார்த்தி, ரேவதி எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. சரிங்க, வரேன். ராதிகா, 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 எங்கேயும் காணோம். ஐயோ, எங்க போயிட்டா இவ? பால்கனில போய் பாப்போம். பாவி மவ, பால்கனில புடவைய வச்சு இறங்குவான்னு நான் நினைக்கவே இல்லையே. இப்ப எங்க போயிருப்பா? கார்த்தி வீட்டுக்கா இல்ல ரேவதி வீட்டுக்கா? ஐயோ, ரேவதி வீட்டுக்கு நாங்க சந்திரகலா இருப்பாளே. ஐயோ, ராதிகா அங்க போய் ரேவதியோட ஆபரேஷன் உண்மையை சொல்லிட்டா மொத்தமா முடிஞ்சு போயிடுமே. இப்ப என்ன பண்றது? ஐயோ, ராதிகா இப்படி அவசரப்பட்டுட்டியே. ஓகே ஓகே. அண்ணே, அண்ணே, சாமுண்டீஸ்வரி மேடம் வீடு எங்க இருக்கு? சாமுண்டீஸ்வரியா? எனக்கு தெரியாதுமா. ஐயோ, இப்ப என்ன பண்றது? இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. இப்பவே சந்திரகலாக்கு ஃபோன் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட வேண்டியதுதான். என்ன டாக்டர், எனக்கு போன் எல்லாம் பண்றீங்க? என்ன விஷயம்? சந்திரா, ஒரு பெரிய தப்பு நடந்துருச்சு. தப்பா? என்ன தப்பு? யார் பண்ணா? லாஸ்டா ஒரு டைம் கேக்குறேன், வழி விடுறீங்களா இல்லையா? உன்னெல்லாம் உள்ள விட முடியாது. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. போடி வெளியில. தள்ளுங்க. ஐயோ, அவ ரேவதி ரூமுக்கு போக கூடாது. அவ மட்டும் போனா மொத்த காரியமும் வீணா போயிடும். இப்ப என்ன பண்றது? இவளோட அம்மா வரால, வரட்டும். அவளை வச்சு ஒரு வழி பண்ணிடலாம். ரேவதி, நீங்க தான் ரேவதியா? ஆமா, நான் தான் ரேவதி. நீங்க யாரு? இங்க எப்படி? நான் யாருங்கிறது இப்ப முக்கியம் இல்ல. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். யார் நீங்க? என்கிட்ட என்ன முக்கியமான விஷயம் பேசணும்? என் பேரு ராதிகா. உங்களுக்கு தலையில அடிபட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தப்போ உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணாங்களே ஒரு லேடி டாக்டர், அவங்களோட பொண்ணு தான் நான். ஓ, நீங்க டாக்டரோட பொண்ணா? உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
நீங்க எதுக்கு இவ்வளவு தூரம் என்ன தேடி வந்திருக்கீங்க? ரேவதி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லதான் நான் இவ்வளவு தூரம் ஓடி வந்தேன். முதல்ல நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. அன்னைக்கு உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல என்ன ஆபரேஷன் நடந்ததுன்னு தெரியுமா? எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி தலையில அடிபட்டுச்சு. அதனால தான் ஆபரேஷன் நடந்துச்சுன்னு வீட்ல சொன்னாங்க. ஏன் அதுல ஏதாவது தப்பு இருக்கா? நடந்த ஆபரேஷன்ல பழைய விஷயம்லாம் உங்களுக்கு மறந்து போயிடுச்சு. என்ன சொல்றீங்க ராதிகா? ஆமா ரேவதி, உங்களோட பழைய ஞாபகம், உங்களோட பழைய வாழ்க்கை எல்லாத்தையுமே நீங்க மறந்துட்டீங்க. எல்லாத்தையும் மறந்துட்டனா? நீங்க என்ன சொல்றீங்க? அப்படி நான் மறந்தா அதை என் வீட்ல இருக்கிற எல்லாரும் என்கிட்ட சொல்லிருப்பாங்களே. எப்படி சொல்லுவாங்க ரேவதி? உங்க வாழ்க்கையில நீங்க மறந்த விஷயத்த உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க அதை ஞாபகப்படுத்தணும்னு விரும்பல. அது ஏன்னு தெரியுமா? இல்ல, நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் இல்ல. அப்படியே இருந்தாலும் என் குடும்பம் என்கிட்ட இருந்து எதுக்காக மறைக்கணும்? அவங்கெல்லாம் எதுவும் மறைக்கல. ஐயோ, உங்க குடும்பத்து மேல உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை எல்லாம் சரிதான். ஆனா இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிறது உங்க சித்தி தான். பழைய ஞாபகம் வந்தா உங்க உயிருக்கே ஆபத்துன்னு எங்க அம்மாவை வச்சு உங்க குடும்பத்துக்கிட்ட போய் சொல்ல வச்சதே உங்க சித்தி தான். அத நம்பிதான் உங்க வீட்ல இருக்கிற யாருமே எதையுமே உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்பல. நீங்க சொல்றது உண்மையா? இல்லங்க, நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு வந்து பேசுறீங்க. ஐயோ, நான் சொல்றதெல்லாம் உண்மைங்க. ஆனா இந்த உண்மையை தவிர உங்க வீட்ல இருக்கிற எல்லாரும் மறைக்கிற இன்னொரு உண்மையும் இருக்கு ரேவதி. என்ன சொல்றீங்க? இன்னொரு உண்மையா? ரேவதி, நான் இங்க வந்ததே ஒரு பெரிய உண்மைய உங்ககிட்ட ஓபனா சொல்றதுக்காக தான். ஒரு பொண்ணா இன்னொரு பொண்ணுக்கு இவ்ளோ பெரிய தப்பு நடக்கிறத என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. இத நான் உங்ககிட்ட சொல்லலனா என் மனசாட்சிக்கு நான் துரோகம் பண்றதா தான் அர்த்தம். நீங்க சொல்றதெல்லாம் கேட்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. அது என்ன உண்மை? சீக்கிரம் சொல்லுங்க. ரேவதி, உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு.